கடந்த ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அங்க ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசு அவசர அவசரமாக மகளிர் உரிமை தொகைய எலெக்ஷனுக்கு முன்னாலே அறிவிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு அது சம்பந்தமாக ஒரு புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. அதாவது மகளிர்னு சொல்லி கிட்டத்தட்ட 14,000 ஆண்கள் போலியாக விண்ணப்பித்து மாதா மாதம் மகளிர் உரிமை தொகை வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கே வெளியில வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களோட தேர்தல் ஆதாயத்துக்காக ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம, எந்த விதமான ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸும் இல்லாம ஒரு ஸ்கீமை நடைமுறைப்படுத்தினதோட விளைவு எவ்வளவு டாக்ஸ் பேயர்ஸ் உடைய பணம் இன்னைக்கு விரயமாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? கொடுத்தவங்க கிட்டலாம் திரும்பியா கேட்க முடியும்? எல்லாரும் வாங்கி இந்நேரத்துக்கு சுவாகா பண்ணியிருப்பாங்க. இலவசங்களால் தான் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைகிறது அப்படின்னு பேசினவர் நரேந்திர மோடி. இலவசங்கள்னால சீர்குலையில. இந்த மாதிரி இலவசங்கள் அப்படின்ற பேர்ல நியாயமா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேராம முறைகேடு பண்றீங்க பாத்தீங்களா? அப்போதான் நாட்டுடைய பொருளாதாரம் சீர்குலைகிறது.